நம்ம வந்து பைக் கேம் தான் அவங்க விளையாட போடுவாங்க. இப்போ செம்மையாக இருக்குல்ல பிக்கப்பு. அம்மா ஏன் இப்படிதான் எனக்கும் இருக்குது. இருங்க ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ன வழி? அங்கே போய் அப்பாடா இழுச்சு என் மண்டை இடிச்சிச்சு. நான் குனிட்டேன் பாரு. ஓ ஓ அங்கே ஒன்று காசு மரம் ஒன்று காடுதில்ல, அது பாருங்க. அப்பா நம்மள இறங்கலாம் முடியாது. பாருங்க ஏதோ பக்கத்து வீட்டு நல்லா இருக்குன்றாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய இங்கே பாரு. அப்படி அவ்வளோ வீலுங்க அடிக்கக்கூடாதுன்னு எப்படா நீ சொன்ன? இன்னும் போயிட்டே இருக்கு ரொம்ப நேரம். இங்கே நம்மளே ஒரு ரேஸ் ட்ராக் ரெடி பண்ணலான்னு இருக்கோம். ஆர்மிக்கிட்ட எப்படியோ கிடச்சுங்க. இப்போ நான் மட்டும் என்னோட பைக் ஸ்பீடு நான் செக் பண்ணுறேன். எடுத்தாலும் பாரு ஓட்டம். ஸ்கூட்டிலே கதை கிழிஞ்சு இல்லவே கூடாது. இப்போ இந்த காசு மாதிரி ஒரு லோகோ கிடக்கு. அப்பா சொல்லி வாயமுள்ள அடுத்து ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த மோட்டார் பைக் 3Dன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் வரும். ஏற்றி உள்ளே போகிறதுக்கு காசு கேட்கும். காசுலாம் கட்டிட்டு தான் உள்ளே போனோம். காசு கேட்கும். கட்டிட்டு நீங்கள் கேமில் வந்தோடனே ஏதோ கூகுள் பே அதெல்லாம் பண்ண சொல்லும். அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இதே மாதிரி தான். ஆனால் ஜிடிஏ மாதிரி தான் இருக்குது. லைட்டாக 1 ஸ்டார். இந்த கேமுக்கு எத்தனை ஸ்டார் இருக்குது? இந்த பைக்குக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பேன் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணாதான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பா எங்கடா இருக்கு வெளியே போகிறது? நம்ம ரோட்டில் போய் அதுவா அதான் சரியான மண்டை கடிப்பேன். நல்லா ஸ்டேட் லெவலுக்கே போய் நல்லா ரொம்ப தூரத்துக்கு போய் நாங்களாம் இந்த பைக் ரேஸு, சைக்கிள் ரேஸு, கார் ரேஸு, சைனா இல்லைன்னா துபாய் கிட்ட தான் போவோம். அவ்வளோ தூரத்தில் தான் வைப்பானுங்க. ஐயோ இப்போ நான் வந்து சைனா போடுறேன். வாங்க இப்போ நம்ம சட்டு புட்டுன்னு நம்ம பேக்கில் இருக்குது. நான் தான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டேன். லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்போ தான் நான் உங்களை காட்ட முடியும். நம்மளோட சேனலில் வந்து லக்கி கமெண்ட்னா ஸ்ரீன் இன்னும் டாப் 2 இன்னொருத்தவங்க வந்து நஸ்ரின்னு ஒருத்தவங்க. அவங்க தான் இந்த மாதிரி உங்கள் கமெண்ட்டும் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு நான் வர வைக்க முடியும். சரி நான் பேசாமல் நான் இதை ஓட்டுறதாங்க. நானும் போகிறேன். நம்ம அங்கே போய்ட்டு பார்க்கலாங்க. இதில் வந்து சைனா இல்லை போல.
நானும் எவ்வளோதான் தேடி பார்த்துட்டேன். நான் ஃபுல்லாக தேடிட்டேன். இந்த மலை வரும், ரோடு மலை. அந்த மலை இருந்தால் நம்ம போயிடலாம். சைனாவுக்கு ரீச் பண்ணிடலாம். வாங்க நம்ம இருக்கோம் இந்த ஊரை சுற்றுவோம். கிடக்கும் இங்கே இருக்கலாம். அங்கே இருக்கு அதெல்லாம் பிக்சர். லைக் போடுங்க. அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைப் போட்டால் தான் நம்ம வந்து சைனா அந்த மலையை கண்டுபிடிக்க முடியும். அந்த மலைக்கு மேலே தான் இருக்குது சைனா. ஆமாம், ராம்புக்கு பின்னாடி தான் அந்த மலை இருக்கு. ஓ லொக்கேஷன் இங்கே தானே காட்டிடுச்சு. நம்மளுக்கு கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும். ஏய் கிட்டக்கரோ புக்கு இருக்கிற காட்டணும் சொல்லித்தரேன். நல்லா புத்தக்காரன் நல்லா சைக்கிள்லே ரோட்லலாம் போயிட்டு வீலிங் அடிச்சிடுறாங்க. அது வந்து இந்தியன் பைக்ஸ் சொல்கிறேன். மலையை கண்டுபிடிச்சேன். இதோட நான் வெளியே போனேன். எப்படி போகிறது இந்த வழி இருக்கு. இங்கிலீஷ் வழி இருக்கும். வழி கண்டுபிடிச்சேன். இந்த மலை மேலே ஏறினா இப்படி வேப்பில் போடலாமா? நம்ம மலையையும் கண்டுபிடிச்சிட்டோம். முன்னாடி எங்கே போகிறது? சைனாவுக்கு தான் வந்துட்டுமே. அதான் பிளைன் புக் பண்ணி அங்கேருந்து இந்த வண்டியை பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்கோம். இது எதுவுமே ஏண்டா அடிக்கடி வாய்ஸ் மாறுதுண்ணா. இந்த தொண்டை கட்டிக்கோங்க. சரி நம்ம சைனா கிட்ட ரீச் ஆகிட்டோம். வாங்க சைனா கிட்டே நம்ம ரீச் ஆகிட்டோங்க. இப்போ மேலே வீடு. இதுதான் அவுட்டர் சைனா அப்படின்னு ஒரு பிளேஸு. எப்படி இப்போ நம்ம வந்து அவுட்டர் சைனாவுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் சின்சான் வீடு. அவன் வீடு இருக்கிறது ஜப்பான். இன்னும் சைனான்ற எனக்கு நல்லா தெரில. ஒரே அப்போ டைமுக்கு ஆனால் ஆடு வரும். பாருங்க நான் பாட்டு பாடுறேன். பாட்டு முடிஞ்சிச்சு லைஃப். எப்படி இருந்துச்சு பாட்டு? அதுக்குன்னே லைக் போடுங்க. நான் இந்த பாடம் நான் எடிட் பண்ணி போட வேணாமா? இப்போ நம்ம ஷார்ட்கட்டில் போயிடலாம். நம்ம வரப்போ வேறு வழியில் வந்தோம். நம்ம போகிறப்ப இந்த சைடு அந்த வழி. இப்போ மலை மேலெலாம் தாண்டி இப்போ நம்ம போனோம். ஏன்னா நம்ம வச்சுக்கிட்டு தான் ஸ்டென்ட்டு பைக். ஆக்டிவா மாதிரி ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு சீன் போடாது. கேஜி ஷாப்னு போட்டு வாங்கிட்டோம். வந்துட்டோம்ல பூஸ்டர் போடலாம்.
ஊய் சவுல அங்கேருந்து நம்ம ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டோம். அங்கேருந்து ஜம்ப் பண்ணேன். சரியா நம்ம இந்த ரேம்பை மட்டும் முடிச்சிடலாம். லாஸ்ட்டு சீனாக ரேம்ப் பாடல். ஆமாம் எதுக்கும் தூரத்துலேருந்து வரும். பூஸ்டரை போடுறா வா. இருங்க சரி நம்ம முடிச்சுப்போம். அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் யாராச்சும் செலவு பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இது அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.